ஹலோ மை டியர் சப்போர்ட்டர்ஸ், வெல்கம் டு லெஸ்பியன் லவ் ஸ்டோரிஸ் தமிழ். இன்றைக்கி நாம் யுரேனஸ் 2324ஓட அந்த மூவியோட செகண்ட் பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். புரியுது, ஒரு வருஷம் கழிச்சாடி ஒரு இதுக்கு செகண்ட் பார்ட்டு போடுவேன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லாவே என் காதில் கேட்குது. என்ன பண்ணுறது, சரி நம்ம அதை போடலான்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது வீடியோஸ் கிடைக்கல. இப்போ தான் அந்த ஃபுல் மூவியோட வீடியோஸே எனக்கு கிடச்சிச்சு. நான் ஃபஸ்ட்டு பார்ட்டு போட்டதுக்கும் செகண்ட் பார்ட் போட்டதுக்கு இவ்வளோ டிலே ஆனது. இடையில கொஞ்ச நாள் நான் யூடியூப் சேனல் பக்கமே வராமல் இருந்தேன். அதுக்கப்புறம் திரும்பி யூடியூப் சேனல் ஆரம்பித்து அப்படியே விடாமல் ஆரம்பிச்சுட்டு இது ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் ஃபஸ்ட்டு நினச்சேன். ஆனால் என்னோடய மைண்ட் செட் என்னமோ இந்த வீடியோஸ் எதுவுமே எனக்கு கிடைக்காம ஆயிடுச்சு. அந்த ஃபுல் மூவியோட வீடியோஸ் எதுவுமே எனக்கு கிளியராக கிடைக்கல. பழைய வீடியோஸ் நிறையா தொலைஞ்சிருச்சு, நிறையா கட் பண்ணி வச்சுருந்தேன். ஒவ்வொரு சீனுக்கு ஏற்ற மாதிரி நான் நிறைய கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த கட்டிங்லாம் போட்டியும் எனக்கு இந்த வீடியோ எடிட் இந்த படம் எடிட் பண்ணுறது எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் செக் பண்ணேன். சரி ஓகே, இதுக்கு மேலே இதை விட வேண்டாம், நம்ம போட்டுடலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. அதுக்குள்ளே தான் நாம் டேஞ்சரஸ் குயின் சீரிஸ் போட ஆரம்பிச்சிட்டோமா. சரி, முதல்ல இந்த சீரீஸை ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் இந்த செகண்ட் பார்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக மற்றவங்க மற்றபடி நம்ம சப்போர்ட்டர்ஸ் கேட்குற மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் ஃபஸ்ட்டு இதை நான் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு செகண்ட் பார்ட் புரியாது. எடுத்தோடனே செகண்ட் பார்ட் புரியாதுன்ற ஒரே காரணத்துக்காண்டி நான் மேலே ஐக்கானில் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் பார்ட் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் அதை ஃபஸ்ட் பார்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செகண்ட் பார்ட் பாருங்கள். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேத்தோ வெளிலேருந்து பார்க்கும்போது அவளுக்கு இவ என்ன இங்கே நிற்கிறா, இவ எப்படி எங்கே கண்ணு முன்னாடி நிற்கிறா, நான் ஏன் இங்கே நிற்கிறேன், இவ ஏன் வேறு மாதிரி நிற்கான்னு யோசிச்சுட்டு இருக்க போய் கரெக்டாக அவங்க அப்பா வந்துட்டு கஸ்டமர் கேட்குறாங்களா ஆன்சர் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்பா எப்படி உயிரோடு இருக்காரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பான். அதே நேரம் சரி கொடுங்க, நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ் டெவலப் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு அவனுக்கான அட்ரஸும் வாங்கிடுவான். வாங்கினோடனே சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு லின்னும் அங்கேருந்து கிளம்பிடுவாள். கேத்துக்கு ஒன்றுமே புரியாது, என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி. டக்குன்னு அவங்க அம்மா வந்துட்டு நீ கேட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன், உங்கள் அப்பாவுக்கு பிடிச்சது நீ தான் சமைக்கணும்ட்டியும். என்னது நான் கேட்டேனா, நான் எப்போம்மா கேட்டேன்ட்டி, என்னடி நீ புதுசாக கேட்குற, நீ தானே கேட்ட, அதனால தான் நான் உனக்கு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உண்மைதானா இல்லை நான் எதுவும் கனவு கண்டுறேன்ட்டியும், பைத்தியக்காரி மாதிரி ஏதாச்சும் வளராது அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேத்தும் அம்மாவோட பைக் சாவியை வாங்கிட்டு வேகமாக லின்னோட வீட்டுக்கு போவாள். கரெக்டாக அந்த வீட்டில் லின்னு தான் இருப்பாள். லின்னும் அந்த வீட்டிலேருந்து அப்போ தான் வீட்டை காலி பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்னாச்சு, எங்கே வெளில கிளம்புறீங்களாட்டி, ஆமாம் நாங்கள் பக்கத்து வீடு இருக்குது, அங்கே போய் செட்டில் ஆக போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, உனக்கு எனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, ஞாபகம் இருக்குது, இப்போ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னை கடையில் பார்த்துட்டு இருந்தேன்ட்டியும். ஐயோ லின், அது நான் கேட்கல, என் பேர் கேத்து, வேறு ஏதாச்சும் ஞாபகம் இருக்கான்ட்டியும். எனக்கு ஞாபகப்படுத்தி பார்த்தா நம்ம 2 பேர் ஸ்கூல் டயத்தில் நீ என்னோட ஜூனியராக படிச்சிருக்க மாதிரி தான் எனக்கு ஞாபகம் வருது, வேறு எதுவும் ஞாபகம் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சரி நான் கிளம்புறேன், எனக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அவங்க அப்பா கூட வேனில் ஏறி கிளம்புவாள். கேத்துக்கும் ஒன்றுமே புரியாமலே கொஞ்ச நாள் ஓடுவாள். அப்படியே ஒரு மாதம் ஓடிடும். ஓடினதும் அவள் ரெகுலராக அவளோட டேவை ஃபாலோ பண்ணுவாள். ஒரு நாள் அவள் ஸ்கை டைவ் அடிக்கிறதுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து எல்லாத்தையும் எடுத்து கிளம்பப்போ அவங்க அம்மாவை அவளுக்கு தேவையான எல்லாத்தையுமே கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க அப்பா ஏதோ ஒர்க் ஆக மாட்டேங்குன்னு செக் பண்ணிகிட்டு இருப்பாரு. கேத்தோ அப்பா அந்த மிஷினை லைட்டாக கிக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிரும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனும் உண்மையிலே வா அப்படின்ற மாதிரி சொல்ல கிக் பண்ணுங்கள் அப்படின்னு டக்குன்னு அவளும் கிக் பண்ணோன்னே இல்லை அந்த மிஷினும் ஸ்டார்ட் ஆகிரும். என்னது இது உனக்கு எப்படி தெரியும்ட்டு, நான் சும்மா கெஸ்ட்டில் சொன்னேன், வேறு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி. எத்தனது ரொம்ப வலிக்குதா, காலெலாம் ரொம்ப நொழிட்டு இருக்கீங்க, ஆமாம் எனக்கு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கப்போ கேத்துக்கோ மைண்ட் வாய்ஸ் வரும். எனக்கு ஏதோ இப்போலாம் எனக்கு இது புதுசாக நடக்கிற மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை, நான் ஏதோ வேறு ஒரு உலகத்தில் இருக்கணும் இல்லை வேறு ஒரு படத்துக்குள்ளே இருக்கணுன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகிட்டுருக்கு. எனக்கு ஆன்சரே தெரியாத நிறையா கொஷின் என் மண்டக்குள்ளே ஓடிட்டுருக்கு. ஆனால் அதை நான் கன்ஃபார்ம் பண்ணணுன்னு விரும்பலை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருப்பா. அப்புறம் சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட சொல்லிவிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்புவேன். போகிற வழில லின் வீட்டு வழியாக தான் போவாள். இருந்தாலும் லின் வீட்டுக்கிட்ட இருந்து என்னை இங்கே ஏதோ ஒரு காரணத்துக்காக எனக்கு இழுத்துட்டு வந்திருக்குன்னு எனக்கு தோணிகிட்டே இருக்குது. ஆனால் என்ன காரணம் ஏதுன்றது என்னால் கன்ஃபார்மாக சொல்ல தெரியலை. கண்டிப்பாக நான் அதை கண்டுபிடிப்பேன் அப்படின்ற மாதிரி லின்னோட வாசல் யோசிச்சுட்டு அவளும் திரும்பி போவேன். போயிட்டு கடலில் டைவ் அடிச்சுட்டு இருக்கும்போது யாரோ பக்கத்தில் தன மாதிரி டைவ் அடிச்சுட்டு இருக்கிறத பார்ப்பேன்.
யார் அதுன்னு பார்த்தா அது லின்னு தான். இன்னும் கேத்தும் சேர்ந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து கரைக்கு வந்துடுவாங்க. கரைக்கு வந்தோடனே நீ ஆல்ரெடி பக்கத்து ஊருக்கு குடி போயிட்டேன்னு சொன்னேன் அப்படின்ட்டு. ஆமாம், நான் அங்கே தான் இருக்கேன், ஒரு வேலை விஷயமா நான் இங்கே வந்தேன்னுட்டியும். வேலையா, என்ன வேலைன்னுட்டியும். நான் ஒரு ஃப்ரீ டைவிங் அடிக்கிறவ, அதனால தான் இங்கே வந்துட்டியும். அப்படியா, நீ அந்த காம்படிஷனில் கலந்துக்க போறியா? இல்லை, நான் அந்த காம்படிஷன்லாம் இல்லை, நான் அந்த டீமில் ஒரு ஆள், டீமில் ஒரு ஒர்க்கில் இருக்கேன், அவ்வளோதான், அதை தாண்டி வேறு எதுவும் இல்லை பண்ணுவாளா? இப்போ நீ காம்படிஷனில் இருக்கியா அப்படின்னுட்டி. ஆமாம், நான் காம்படிஷனில் தான் இருக்கேன். சரி பரவாயில்ல, நல்லா பண்ணு அப்படின்ற மாதிரி கேத்தும் லின்னும் கேத்துட்ட சொல்லுவாள். கேத்தும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க. சரி நான் கிளம்பட்டா அப்படின்னுட்டி. ஏன் தனியாக போகிற, வா நம்ம 2 பேரும் சேர்ந்தே போகலாமே அப்படின்னு ட்ரைவ் பண்ண சொல்லி பைக்கை கொடுப்பாங்க. அந்த பைக் கொடுத்ததுலேருந்து அவங்க 2 பேரும் சின்ன ஒரு பாண்டிங் அவங்க 2 பேத்துக்குள்ளேயும் செட் ஆகும். அதுக்கப்புறம் கேத்தோட அப்பாவும் நைட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாரு. கேத்தோ அவங்க அப்பா பார்க்க வர, என்ன இன்னும் தூங்கலையா, நீ தூங்காமல் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னா அம்மா திட்ட போகிறா அப்படின்னுட்டியும். இல்லைப்பா, சும்மா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு நான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னுட்டியும். பாரு நான் என்ன பண்ணுறேன்னு பாரு, நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். எப்படியா இந்த பிக்சர்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா, இதெல்லாம் நான் அண்டர் வாட்டருக்குள்ளே போய் எடுத்தது சின்ன வயசில். எனக்கு இந்த பிக்சர்ஸ் எடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ என் கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் எப்போயுமே என் கூட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். லைஃப் லாங் ஃபுல்லும் நீங்கள் என் கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் அப்படின்னுட்டியும். என்ன நீ பைத்தியகாரத்தனமாக ஏதாச்சும் சொல்லிகிட்ருக்க, இன்னும் பேசாமல் விடு அப்படின்னுட்டியும். தெரிலப்பா, எனக்கு என்னமோ தெரிலப்பா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நான் பெஸ்ட்டு காம்படிஷனாக நான் இதில் வின் பண்ணுவேனா என்னன்னு எனக்கு தெரியலப்பா, பயமாக வேறு இருக்குது அப்படின்னுட்டியும். சரி நான் உன்கிட்ட கேட்கட்டா அப்படின்னுட்டி. கேளுங்கப்பா, உனக்கு எப்படி ஃப்ரீ டைவிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்ட்டும். ஏன்னா அது என் டிஎன்ஏலே இருக்குது. எங்கள் அம்மா ஒரு ஃப்ரீ டைவரு, அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பா ஒரு அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபரு. ஸோ இவ்வளோ தூரம் இருக்கிறதுனால எனக்கு அந்த வாட்டரோட ஒரு கனெக்ஷன் இருக்கிறதுனால எனக்கு அது பிடிச்சிருக்கு. எனக்கு அது பிடிச்சிருக்குன்னுட்டும். பார்த்துக்கோ, இவ்வளோ தூரம் இருக்கிற நீ இப்படி இருக்க, நீ எப்படி ஃபெயில் ஆவ? நீ ஃபெயிலாலாம் ஆக மாட்டேன், கண்டிப்பாக நீ செலக்ட் ஆவ. நீ தைரியமாக போ, தைரியமாக பார்ட்டிசிபேஷன் பண்ணு, எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க அப்பாவை அனுப்பிச்சுட்ருவார். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அங்கேருந்து கிளம்புவார். மறுநாள் இந்த ஃப்ரீ டைவிங் காம்படிஷனில் தான் இருக்கும். காம்படிஷன் கூட்டின்னு டக்குன்னு அது எப்படின்னா, ஒரு பெரிய கடலுக்குள்ளே பெருசாக ஒரு நட் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த லாஸ்ட்டில் ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு திரும்பி வரணும். கடலுக்கு அடியில் வச்சுருப்பாங்க அந்த பாக்ஸை எடுத்து திரும்பி மேலே வர்றது தான் அந்த காம்படிஷனு. ஸோ எவ்வளோ நேரம் அந்த தம் பிடிச்சி கடலுக்குள்ளே இருக்காங்கன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி தான் அந்த காம்படிஷனை வச்சுருப்பாங்க. கரெக்டாக அதே மாதிரி போய் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கும்போது பாதி வழியிலேயே அவளுக்கு டக்குன்னு மூச்சு அடைக்க ஆரம்பிச்சிடும். மூச்சு அடிச்சுட்டு அப்படியே அங்கேயே நின்றுவா. அப்புறம் அங்கே இருக்கவங்க தான் ரெஸ்கியூ டீம்லேருந்து ஒருத்தவங்க வந்து தான் காப்பாற்றி அவளை மேலே கொண்டு வர. அப்புறம் தான் தெரியும் மேலே கொண்டு வந்ததே நம்ம லின்னுதான்றது. ஒரு வழியாக அவளுக்கு ஃபஸ்ட் எய்ட்லாம் கொடுத்து காப்பாற்றி கொண்டு வந்துடுவாங்க. கொடுத்துட்டு என்னாச்சு கேத்து, எதுவும் மூச்சு எது விட்டு ஏற்றி, ரொம்ப தேங்க்ஸ் என்னை காப்பாற்றினதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அவளும் சரின்னு சொல்லிட்டுருவாள். அதுக்கப்புறம் கேத்தும் லின்னும் நைட்டு உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. எனக்கு ஃப்ரீ டைவிங் வந்து ஏன் இவ்வளோ தூரம் நீ ரிஸ்க் எடுக்கிறேன்ட்டியும். ஏன்னா இது என்னோடய கனவு. எனக்கு ஃப்ரீ டைவிங்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருக்குமே அது இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதனால தான் நான் இதில் இவ்வளோ தூரம் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. இன்னொன்று என்ன, இந்த ட்ரீம் பண்ணணுன்னா ஒன்று நமக்கு நாமளே உத்தரவாதம் இல்லை, நம்ம உயிர் நமக்கே உத்தரவாதம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல. நான்லாம் இந்த மாதிரிலாம் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல. சரி உனக்கு என்ன கனவு அப்படின்னுட்டியும். என் கனவுலாம் உன் கனவு மாதிரி இல்லை, அது சும்மா நார்மல் தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் லைட் ஆஃப் பண்ணுவாள். லைட் ஆஃப் பண்ணோடனே ஃபுல்லாக இருட்டாக இருக்கும். வானத்தில் ஸ்டார்ஸ் நிறையா இருக்கும். அதை பார்த்துட்டு எனக்கு இந்த ஸ்டார்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்டார்ஸ்லாம் மேலே பக்கத்தில் போய் பார்க்கணுன்னு ஆசை. அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்க எல்லா கிரகத்துக்கும் நான் போயிட்டு வரணும், பிளானட்டுக்கும் நான் போயிட்டு வரணும்னு ஆசை. எல்லா பிளானட்டையும் போய்ட்டு கடைசியாக யுரேனஸுக்கும் நான் போகணும். எல்லா பிளானட்டையும் பார்த்துட்டு கடைசியாக நான் யுரேனஸையும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல. யுரேனஸா, அது எங்கே இருக்கணும்? அது ரொம்ப தூரம் இருக்குது, அது நம்ம கண்ணுக்கெலாம் தெரியாது. இது டிசம்பர் மந்த்து, இந்த டிசம்பர் மந்தில் தான் அது வெளில வரும். அதே மாதிரி அந்த டயத்துக்கு அந்த போகணுன்னு எனக்கு ஆசை இருக்குது. ஆனால் என் ட்ரீம் மாதிரியெல்லாம் நிறைவேறாது, அது ஜஸ்ட் ட்ரீமாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல. அதுக்கு கேத்தோ, இங்கே பாருலின்னு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ இதுக்காக உன் கனவை நிறுத்தணுன்ற ஒரு அவசியமும் இல்லை. நீங்கள் தாராளமாக நீ கனவு பண்ணலாம். ஒரு நாள் நீ கண்டிப்பாக உன் ட்ரீம் அச்சீவ் பண்ணுவேன். நீயே ப்ளூடூத்தில் போயிட்டு எனக்கு அங்கேருந்து சிக்னல் அனுப்புவேன், நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு, நான் அன்றைக்கி சந்தோஷப்படுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. லின்னுக்கோ கொஞ்சம் ஏதோ ஒரு நடந்த மாதிரி இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் கேத், எனக்கு ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் ஒருத்தவங்க என் ட்ரீமாக சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் என் ட்ரீம், கண்டிப்பாக இது நடக்கும் பாரு அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேத்துக்குள்ளேயும் ஒரு கான்வர்சேஷன் வரும். அதுக்கப்புறம் 2 பேரும் ஜாலியாக போட் ஹவுஸ் போவாங்க. போட் ஹவுஸில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. என்ஜாய் பண்ணிவிட்டு நைட் வீட்டுக்கு வரும்போது
இன்னும் நாளைக்கு ஃப்ரீயாக இருந்தேன்னா நாளைக்கு டாக்ஸி வாயேன் அப்படின்னுட்டியும் ஓகே நாளைக்கு நான் வர ட்ரை பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வருவேன் சீஃபாக்ஸு டவரில் போய் நின்று பார்க்கலாம், அது நல்லாயிருக்கும் அப்படின்னுட்டியும் சரி நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு சொல்லிட்டு இவ்வளோ போயிடுவான். அடுத்த நாள் லின்னோ கடல்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு கேத்தோ லின்னுக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்கு லின், நான் அந்த டவர்கிட்ட வந்துட்டேன், இங்கேருந்து பார்க்கும்போது கடல் அவ்வளோ அழகாக தெரியுது தெரியுமாட்டியும் எனக்கு கடல் இப்பயும் நல்லா தான் தெரியுது, ஆனால் என்னன்னு தெரில கடலில் இருக்க தண்ணியெல்லாம் உள்வாங்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல கடலில் இருக்க தண்ணியெல்லாம் உள்வாங்குதுன்னு சொல்லணும். அது கேட்ட அடுத்த செகண்டே கேத்து க்ளீன் அங்கே நிற்காத தயவு செஞ்சு அங்கேருந்து வான்னு கத்திகிட்டே இருப்பான். ஆனால் க்ளீனும் அது எதுவுமே காதில் வாங்காமல் அதே இடத்துல நின்றுருப்பான். அதே டைம் அந்த இடத்துல சுனாமி வர ஆரம்பிக்கும். சுனாமி வந்து அந்த இடத்த ஃபுல்லாக அழிச்சிடும். ஆனால் கேத்தோ டவரில் நிற்கிறதுனால அவளுக்கு அந்த பாதிப்பே இருக்காது. பாதிப்பு இல்லாமல் தப்பிச்சிருவான். தப்பிச்சு லின் ப்ளீஸ் லின் எப்போ திரும்பி வாலின் என்னை விட்டு போகாது லின்னு உட்காந்து அழுதுட்டுருக்க டயத்துலேயே அதே டைம் நமக்கு டக்குன்னு இங்கே காமிப்பாங்க. இங்கே காமிச்சா கேத்தோ தண்ணியிலேருந்து முழிச்சு வெளில வந்து லின்னுங்க அப்படின்ற மாதிரி கேட்க உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ நல்லபடியாக திரும்பி வந்திருக்க, நீ ரெஸ்டடு அப்படின்ற மாதிரி எங்கள் கூட இருக்கவங்களும் சொல்லுவாங்க. இவ்வளோ லின்னுங்கன்னு சொல்லிட்டு இருக்க எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருப்பாள். அதுக்கப்புறம் கேத்தை காப்பாற்றி மேலே கொண்டு வருவாங்க. காப்பாற்றினதுக்கப்புறம் கேத்தும் அங்கே இருக்கவங்கள்ட்ட போயிட்டு நான் பேர் கேத்ரினா, நான் ஒரு காம்படிஷன் எனக்கு நெக்ஸ்ட் பார்ட்டிசிபெண்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி கிடைக்க இல்லைங்க நீங்கள் டிஸ்குவாலிஃபைட் ஆகிட்டீங்க, நீங்கள் இதுக்கப்புறம் இந்த போட்டியில் கலந்துக்க முடியாதுன்னுட்டியும் ஏன் நான் ஆல்ரெடி என்னோடய ஃபினிஷிங் லைன் வரையும் போயிட்டேனே, நான் அந்த இதை முடிச்சிட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா லாஸ்ட் டைம் என்ன நடந்துச்சுன்னு, நீங்கள் ஆல்ரெடி சாகிற நிலைமைக்கு போயிட்டீங்க, மறுபடியும் அதே கண்டிஷனுக்கு உங்களை விட முடியாது அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கவங்கள சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க. நான் கேத்தோம் அதை கேட்காம அவளும் டக்குன்னு அங்கே இருக்க அந்த சூட்டில் எடுத்துகிட்டு ஒரு போட் எடுத்துகிட்டு அவ்வளோ அங்கேருந்து போயிடுவான். எனக்கு என்னன்னு தெரியல, இந்த உலகம் என்கிட்ட ஏதோ ஒன்று கொண்டு வரணும்னு நினைக்கிது, அது என்ன ஏதுன்னு நான் கண்டுபிடிச்சி அதை என்கிட்ட நான் கொண்டு வருவேன், கண்டிப்பாக என்கிட்ட நான் கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி கேத்தும் மறுபடியும் இன்னொரு வேர்ல்டுக்குள்ளே அவளை இழுத்துட்டு போகுது. அந்த வேர்ல்டில் கேத்ரின் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர், சுதந்திரத்துக்காக போராடி பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கும் சைனீஸ் கவர்மெண்ட்டுக்கும் நடுவில் நடக்கிற சண்டைக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சார்பாக மாட்டிக்கிட்ட ஒரே ஒரு போராளி கேத் மட்டும்தான். கேத் அங்கே இருக்க ஜப்பானீஸ் ஆர்மிஸோடலாம் சண்டை போட்டு தப்பிச்சு ஒரு வழியாக ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்துருப்பான். அந்த இடத்துல லின்னும் ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பான். ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நார்மலாக அவள் மேக்கப்லாம் கழிச்சிட்டு இருக்கும்போது அங்கே ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு சொல்லி டக்குன்னு போய் பார்ப்பான். கேத்து அரை மயக்கத்தில் இருப்பான். கேத்தை பார்த்துட்டு கேத்தோ லின்னை பார்த்துட்டு லின்னுன்னு மட்டும் சொல்லிட்டு மயக்கம் போட்டு விழுந்துருவாள். அதுக்கப்புறம் கேத்தோ கண்ணை முழிச்சு பார்த்தா ஒரு வீட்டில் இருப்பாள். அந்த வீட்டில் லின்னும் அமைதியாக நின்றுருப்பான். அப்போது ஒருத்தர் வந்து உனக்கு இப்போ ஓகேவா, நீ மயக்கத்தில் இருந்த இப்போ உனக்கு ஓகேவா, பரவாயில்ல, அந்த புல்லட்டில் உனக்கு லைட்டாக தான் அடிபட்டிருக்கு, அதனால் உனக்கு பெருசாக எந்த காயமும் இல்லை, நீ எந்த காயமும் இல்லாமல் நீ தப்பிச்சிட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பா நீங்கள் எப்படிங்க அப்படின்ற மாதிரி கேட்பான். உனக்கு அடிப்பட்டதில் ரொம்ப இதாகிடுச்சுன்னு நினைக்கிறேன், நீ ரெஸ்ட் டே எல்லாமே உனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி அவன் அந்த கேத்தோட அப்பாவை சொல்லிட்டு போவான். ஆனாலும் கேத்துக்கு ஏதோ யார் இவர் அப்படின்ற மாதிரி கேட்க இவர் தான் இங்கே ஹெல்ப் பண்ணுறாரு, ஜப்பனீஸ் ஆர்மிக்காண்டி மற்றவங்க ஃப்ரீடம் ஃபைட்டருக்காண்டி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னுட்டி சொல்லவா. சரின்னு சொல்லிட்டு கேத்தை குளிச்சுட்ருப்பாள். லின்னுக்கோ கேத்து மேலே டவுட்டாகவே இருக்கும். ஏன்னா அவள் பார்க்குறது பிரிட்டிஷ்காரங்க மாதிரி இருக்கா, ஜப்பான் ஆர்மி தேடுது, அவள் உண்மையானவளா எப்படின்னா எதுன்னு தெரியாமல் அவள் மேலே ஒரு டவுட்லேயே இருக்கும். கேத் எப்படி தாய் பேசுகிற அப்படின்னுட்டியும் எனக்கு நான் அப்பா தாய், எங்கள் அம்மா பிரிட்டிஷு, அதனால தான் எனக்கு நான் ரெண்டும் கலந்த கலவையாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி இதுக்கு மட்டும் பதில் சொல்லு, சூரியன் எந்த திசையில் உதிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல இது ஏதோ அவங்களோட கோடு வேர்டு வேறு. அப்போ கேத்தோ போராடுறவங்க மனசுக்குள்ளே தான் சூரியன் உதிக்கும் அப்படின்ற மாதிரி ஆன்சர் சொல்லுவாள். லின்னுக்கோ அது புரிஞ்சிடும், இங்கே இருக்கவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்கன்ட்டு, அதனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி என் பேர் லின்னுன்றது எப்படி உனக்கு நீ சொன்னே, இல்லை சும்மா கெஸ் பண்ணி தான் சொன்னேன், வேறு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். கேத்துக்கு ஒன்றும் முடியாதனால லின் தான் கேத்துக்கு ட்ரெஸ் பண்ணி அவளை நல்லா பார்த்துக்குவான். பார்த்துட்டு இருக்கும்போது லின்னோ கேத்து நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணுவான். அதையும் கேத்து நோட் பண்ணுவான். இருந்தாலும் லின்னை தனக்குள்ளே மறைச்சிக்குவான். அப்புறம் கேத்து லின்னு வெளில நடந்து போயிட்டு இருக்கும்போது லின்னை கூப்பிட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னுட்டியும் என்ன திடீர்னு உனக்கு இன்னொட்டியும் இல்லை நம்ம 2 பேரும் சேர்ந்து நிறையா ஃபோட்டோ இருக்கா, ஆனால் இந்த மாதிரி காஸ்டியூமில் இருக்க மாதிரி எனக்கு ஃபோட்டோஸ் இல்லை, இந்த காலத்தில் இருக்க மாதிரி எனக்கு என்கிட்ட எந்த ஃபோட்டோஸ் இல்லை அப்படின்னுட்டியும் என்ன சொல்ல வர நீ அப்படின்ற மாதிரி கேட்பேன். ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுப்பாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கே இருக்க ஒரு டீ கடையில் உட்காந்து டீ குடிக்கலான்னு சொல்லி நீங்கள் உட்காந்துரு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு
கேத்தை மட்டும் உட்கார வச்சுட்டு போயிடுவா. போர் முடிவுக்கு வந்துடுச்சு தான். ஆனால் இதில் யார் ஜெயிச்சா என்னன்றது தெரியல. யார் ஜெயித்தாலும் நம்மளை தான் வந்து அடிப்பாங்க. ஸோ அதனால் ஜெயிக்கிறவங்கள்ட்ட நம்ம அமைதியாக அடங்கி போகிறதே நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கேன். கேத்துக்கு கோபம் ஆயிடும். எதுக்கு நீங்கள் அடங்கி போகணுன்னு நினைக்கிறீங்க? யாருக்கு நீங்கள் அடங்கி போகணுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் தேவையில்லாமல் உங்கள் உரிமையை நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, யார் நீ? எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்க? உன்னை பார்த்தா இந்த நாட்டுக்காரி மாதிரி தெரியலையே, நீ யார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. லின்னோ டக்குன்னு வந்து கேத் சும்மா ஏற்கனவே கண்ணையும் ஹேர் ஸ்டைலையும் வச்சு நீங்கள் நாட்டுக்காரி இல்லைன்றது எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியுது. நீ இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா பேசி காட்டி கொடுக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல, கேத்தோ சிரிப்பா. நான் எவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், நீ ஏன் சிரிக்கிற அப்படின்ட்டு. இல்லை நீ என்னை ரசிச்சிருக்கன்றது எனக்கு இப்போ புரியுதுன்ட்டு. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போவா. அந்த இடத்துல அங்கே இருக்கவங்க ஒருத்தி வந்து பேசுவாள், இவ்வளோ தான் கூட்டு போகணுன்ட்டு. சரி இன்றைக்கி என்னால் முடியாது, நாளைக்கு கண்டிப்பாக கூட்டு போயிடலாம். நான் இன்றைக்கி நைட்டாக நீங்கள் கிளம்பிடுங்க, நாளைக்கு காலையில் வெள்ளனா போட் கிளம்பிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். என்னது நாளைக்கே வான்ட்டு? ஆமாம், இதுவே லேட்டு தான். இதுக்கப்புறம் உன்னை இங்கே வச்சுருக்கிறது ரொம்ப சேஃப் இல்லை. ஏன்னா ஜப்பான் ஆர்மி உன்னை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உனக்கு தான் ரொம்ப டேஞ்சரு. அதனால தான் உன்னை கொண்டு போய் அங்கே விடலான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைன்னும் கேத்து நான் இங்கே இருக்கனே அப்படின்ட்டு. உன்னால் இங்கே இருக்க முடியாது கேத் அப்படின்ட்டு. சரி அப்போ நீயாச்சு வா என்னட்டு. என்னால் இங்கே வர முடியாது, நீயாச்சு வா, ஏன்னா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணான்னு தெரிஞ்சால் உன்னையும் தானே சேர்த்து கொள்ளுவாங்க. இல்லை என்னால் வர முடியாது கேத், எனக்கு இந்த நாட்டுக்காக போராட வேண்டிய நிறைய போராட்டங்கள் நிறையா இருக்குது. நாட்டுக்காக நான் நிறையா போடணுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும் என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் சாவேன்றது. ஆனால் என்னோடய சாவு பிரயோஜனமாக இருக்கணும், அதுக்காண்டி தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, கேத்துக்கும் அதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் நைட்டு லின்னோட கேத்துக்காக ட்ராமா போட கேத்தோ அதை ரசிச்சுட்டு பார்த்துட்ருப்பேன். அதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்க எல்லோரும் சரி பார்த்து பத்திரமா போ, சேஃபாக போ, இதுக்கப்புறம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும், நீங்கள் பார்த்து அவளை அனுப்பிச்சி விட்ரு அப்படின்ற மாதிரி நின்றுட்டேன். கேத்தை இன்ஃபார்ம் பண்ணிகிட்ருப்பான். கேத்து அவரை கட்டி பிடிச்சிட்டு அவங்கள பார்க்கும்போது எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் வந்துச்சு, அதனால தான் நான் அவங்கள அப்படி சொல்லிவிட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, பரவாயில்ல நீ என்னை அப்பானே கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிகிட்டு இருப்பான். இப்போ கரெக்டாக அங்கே வேலை பார்க்குறவன் வந்து பஸ் ஜப்பான் ஆர்மி நம்ம வீட்டை தேடி வந்துட்டுருக்கு, என்னன்னு தெரியலன்ட்டு. சரி நீங்கள் போங்க, நீங்கள் முதல்ல இங்கே அவங்க கண்ணில் படாமல் நீங்கள் தப்பிச்சு போயிருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். அதுக்கப்புறம் கேத்துல் இன்னும் ஒழிஞ்சு நின்றுருப்பாங்க. ஜப்பான் ஆர்மியை உள்ளே வந்து எங்கே அந்த ஸ்பையை நீ தானே மறைச்சி வச்சுருக்கேன்னு தெரியும், எங்கே அவள்கிட்ட வச்சுருக்கா, அவள் இங்கே தான் இருக்கான்றது நல்லாவே தெரியும்ட்டு. உங்களுக்கு எப்படி தெரியணும்ட்டு. அப்புறம் தான் அந்த டீ கடையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தன் இவங்க பேசலத்தையும் கேட்டுட்டு வந்து ஜப்பான் ஆர்மிகிட்ட போட்டு கொடுத்துருவான். நான் பார்த்தேன், அவள் உங்கள் ஆட்கள் கூட தான் இருந்தா அப்படின்ற மாதிரி அவனும் போட்டு கொடுத்துருவான். அதுக்கப்புறம் நீ சொல்ல மாட்டியான்னு போட்டு அவனை அடிக்க ஆரம்பிச்சுட்டு அப்புறம் அவன் நேராக சுட போகிறப்ப அவங்க ஆட்கள் எல்லாரும் அவங்க கூட சண்டை விட்டுருவாங்க. அதே டயத்தில் லின்னும் கேத்தும் துப்பாக்கி எடுத்து தப்பிச்சு போவாங்க. இன்னும் வேறு வழி தெரியாமல் அங்கே இருக்க எல்லாத்தையும் சுட்டு போடுவாங்க. கேத்தோட அப்பாவையும் சுட்டு போடுவாங்க. கேத்தோ அந்த இதில் ரொம்ப மனம் உடஞ்சி போயிடுவான். ஒரு வழியாக லின்னோ கேத்தை ட்ராப் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டு, சரி கேத்து நீ இங்கேருந்து கிளம்பணும், நான் இங்கேருந்து நான் தனியாக போக மாட்டேன் லின், நீ என் கூட வரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உன்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன் உனக்கு புரியாதான்ட்டு. லின் உனக்கு ஒன்று புரியுமா, நான் ஆல்ரெடி 2 உலகத்தை தாண்டி வந்திருக்கேன், 2 உலகத்துலேயும் நான் உன்னை மீட் பண்ணி மிஸ் பண்ணியிருக்கேன். திரும்பி நான் அப்படி உன்னை 2 உலகத்துலையும் நம்ம மீட் பண்ணியிருக்கோம், 2 மணி நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருக்கோம். இப்போ மறுபடியும் நம்ம 3வது ஒரு டைம் மீட் பண்ணுறோம். ஏன் மறுபடியும் நம்ம 3வது ஒரு டைம் மீட் பண்ணணும்? ஏன் மறுபடியும் நீ என்னை பார்க்கணும், நான் உன்னை தேடி வரணும்? நான் உன்னை பார்த்தோன்னே லின்னுன்னு சொன்னேன், அது ஏன்னு உனக்கு இப்போ வரையும் தெரியுதா? ஏன்னா எனக்கு உன்னை முன்னாடியே தெரியும், நம்ம 2 பேர்த்துக்கும் முன்னாடி நம்ம 2 பேரையும் தெரியும். நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு லவ் பண்ணியிருக்கோம். நம்மளோட காதல் தான் இவ்வளோ தூரம் நம்மளை கொண்டு வந்து இங்கே விட்டுருக்குது. உன்னை திரும்பி நான் என் கூட கூட்டு போகணுன்னு நினைக்கிறேன் லின். இதுக்கப்புறம் உன்னை தனியாக என்னால் உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது லின். ப்ளீஸ் லின், என்னோட லின். நடக்கிற சண்டை நான் திரும்பி வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் நீ மட்டும்தான். உன்னை நான் திருப்பி என் கூட கூட்டு போகணும், அவ்வளோதான், நீ வா அப்படின்னு சொல்லி அவள் கூட கூப்பிட ட்ரை பண்ணிகிட்ருப்பா. அதுக்குள்ளே ஆர்மி வர ஒட்டியும் அங்கே இருக்கவங்க எல்லாருமே துப்பாக்கி எடுத்து சுட்டு ஆர்மிகிட்டேருந்து விலக பார்ப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு கேத்துல் இன்னும் 2 பேருமே சேர்ந்து அங்கே இருக்கவங்க எல்லாத்தையும் சண்டை போட்டு அங்கேருந்து தப்பிச்சு போவாங்க. தப்பிச்சு போய் போட்டில் ஏறிடுவாங்க. போட்டில் கேத்த ஒரு மாதிரி டல்லாகவே இருப்பாள். இன்னும் என்னாச்சு கேத்த அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ தான் தெரிஞ்சிருக்கும் அவள் தப்பிச்சு வரும்போது அங்கே இருக்கவங்க ஆர்மிஸ் எல்லாம் சுட்டுறப்ப கேத்தோட உடம்புல ஒரு புல்லட் பாஞ்சிருக்கும். எனக்கு என்னன்னு தெரியல கேத், இந்த உலகத்துலேயும் நான் உன்னை திரும்பி தேடி வந்தேன். திரும்பி நீ என்னை பார்த்து சிரிச்ச, என் மேலே அக்கறைப்பட்டேன், என்னை லவ் பண்ணவும் ஆரம்பித்தேன். ஆனால் இந்த இடத்துல நான் உன்னை விட்டு பிரிய வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த இடத்துல அவ்வளோ அவ்வளோ இறந்துருவா. அவளோட உடம்பு அப்படியே அங்கேயே தண்ணியிலே போட்டுருவாங்க. அந்த தண்ணி இடம்தான் கேத் முதல்ல இந்த ஃப்ரீ டைவிங்காக தண்ணிக்குள்ளே விழுந்திருப்பாள். அந்த ஃப்ரீ டைவிங் செக் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துல
போயிருப்பாள், அதே இடம் தான் அன்னைக்கு கேத்தை இறந்ததுக்கப்புறம் தூக்கி போட்டது. அதுக்கப்புறம் தான் நமக்கு ஃப்ளாஷ்பேக்கே ஓப்பன் பண்ணுவாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் லின்னும் ஒரு வழியாக அந்த அவளோட ட்ரீமை அச்சீவ் பண்ணியிருந்திருப்பா. ஆனால் அவள் கூட கேத் இருந்திருக்க மாட்டான். கேத்தும் இதே மாதிரி ஒரு ஃப்ரீ டைவிங்க்கு மறுபடியும் லின்னை தேடி மறுபடியும் ஃப்ரீ டைவிங்க்கு வந்து அந்த இடத்துல இறந்தே போயிருந்திருப்பான். லின்னும் கேத் இல்லாமல் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஃபீல் பண்ணது இல்லாமல் அவனால் கேத் இல்லாமல் வாழ முடியாதுன்ற ஃபியூச்சர் லின் வந்து ப்ரெசன்ட் லின்னை காப்பாற்றுவான். தெரியும், நீ வந்துட்ட, நீ இங்கே மாட்டுவேன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும், உன்னை காப்பாற்ற தான் நான் வந்தேன், நீ இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்துக்க, இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழு, உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நீ அச்சீவ் பண்ணிட்டேன், நீ மிஸ் பண்ண நிறையா மிஸ் பண்ண, நிறையா இழந்துட்டு அச்சீவ் பண்ண, உன் அச்சீவ்மெண்ட் எல்லாம் சக்ஸஸ் ஆச்சு, போதும் நீ அச்சீவ் பண்ணதில்ல, இதுக்கப்புறம் நீ உன்னோட வாழ்க்கையை உனக்கு பிடிச்சவங்க கூட வாழு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெசன்ட் லின்னை ஃபியூச்சர் லின்னை காப்பாற்றி விட்டுருவான். அப்புறம் அங்கே அந்த ஹெட்டு தான் வந்து லின்னை காப்பாற்றி அங்கேருந்து ஏதோ தரங்க இறங்குறதுக்குன்னே சொல்லி ஒன்று வச்சுருப்பாங்க ஸ்பேஸில். அந்த மாதிரி ஒன்றில் வச்சு 3 பேர் இறங்கிடுவாங்க. இங்கே கேத்தை ஒரு புள்ளியாக கேத்தையும் கண்டுபிடிச்சி கேத்தையும் காப்பாற்றிடுவாங்க. காப்பாற்றிட்டீங்க, கேத்தோ லின்னு இல்லாமல் ஃபீல் பண்ணிகிட்ருப்பா. இன்னொரு இடத்துல லின்னோ கேத் இல்லாமல் ஃபீல் பண்ணிகிட்ருப்பான். கேத்தோ எனக்கு இந்த இடத்துல லின் நீ இங்கே இல்லை தான், ஆனால் எனக்கு என்னமோ நீ என் கூடயே இருக்க மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்குது, என்னை தேடி எப்பயோ நீ என்னை தேடி வருவன்றது எனக்கு தெரியுது, நான் உனக்கு மிஸ் பண்ணுறேன், உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல கரெக்டாக கேத்துன்ற ஒரு சவுண்டு கேட்கும். டக்குன்னு திரும்பி பார்த்தா ஹோல் மூவிலேயே ஒரு ஐகானிக் சீன்னா இந்த கேண்டீன் மிட்டாய் சாப்பிட்ற சீன் தான். அந்த சீனை கொண்டு போய் ஃபைனலாக வச்சு விட்டானுங்க. எனக்கு அது ஒரு சின்ன வருத்தம் தான். சரி இருந்தாலும் ஓகே, உன்னை லவ் பண்ணுறேன் கேத், இதுக்கப்புறம் உன்னை விட்டு போக மாட்டேன் கேத் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். என்ன தான் நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் பிரிஞ்சிருந்தாலும் தூரமாகவே இருந்தாலும் இந்த காதல் 2 பேர் மனசுக்குள்ளேயும் ஒன்றாவே என்ன 2 பேரும் உண்மையாகவே லவ் பண்ணி உண்மையாகவே ஃபீல் பண்ணி உண்மையாகவே 2 பேருக்காக காத்திருந்தா அந்த காத்திருப்போம் அந்த எண்ணங்களும் 2 பேரையுமே உண்மையாகவே சேர்த்து வைக்கும். எவ்வளோ தான் தடைகள் வந்தாலும் எவ்வளோ தான் பிரச்சனைகள் வந்தாலும் அந்த காதலையே அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கும். அப்படி ஒரு தருணத்தை தான் இந்த கதையில் நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. இவ திரும்பி வந்தது தன்னோட ஃப்யூச்சர்லேருந்து திரும்பி வந்தது ப்ரெசண்ட்டை மாற்றுறதுக்காண்டி தான். தன்னோட ப்ரெசண்ட்டை மாற்றி தான் விரும்பின ஒரு லைஃப்பை வாழ்ந்து என்ன தான் அவள் ட்ரீமை அச்சீவ் பண்ணியிருந்தாலும் அவள் மிஸ் பண்ணது என்னமோ அவளோட லவ்வை தான். அந்த மிஸ் பண்ண லவ்வை அவளே திரும்பி தேடி வந்து அவளே அந்த லவ்வை அவளுக்காக திரும்பி மாற்றி கொண்டு வந்தது தான் இந்த கதை. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த ஃபுல் மூவிஸ் முடிச்சிட்டேன். பார்ட் 1 பார்த்துட்டு நான் மறுபடியும் இப்போ லாஸ்ட்லேயே அதை தான் சொல்கிறேன். பார்ட் 2 மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக கதையே முடியாது. பார்ட் 1 பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ட் 2 வாங்க, அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். ஸோ முடிஞ்சளவுக்கு வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள். இதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எத்தனை பேர் இந்த பார்ட் 2 மிஸ் பண்ணீங்க, இல்லை இந்த சீரீஸை ஃபுல்லாக பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்றவங்கள மட்டும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா எத்தனை பேருன்றது எனக்கு தெரியணும். நிறையா பேர் இதை பார்த்தாங்களா மிஸ் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் நான் இந்த சீரீஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணுன்னு முடிவு பண்ணது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காண்டி தான் நான் ஃபுல் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, இதோட இங்கேருந்து நான் கிளம்புறேன். டாடா பை பை, see you.